அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். கடகராசிக்கார நேயர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன் மிகவும் அற்புதமான ஒரு மாதமாக ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் தன்னுடைய ராசியிலே அமைய பெற்று, முயற்சி சாணாதிபதி புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவரும், விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர், செலவுகளுக்கெல்லாம் சொல்லக்கூடியவர், பிரயாணங்களை பற்றி குறிக்கக்கூடியவர், இந்த ராசியை பிரயாணங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாய்க்காரகனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்காக இந்த செப்டம்பர் மாதம் என்பது 1/9/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரமாதமாக அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்கின்ற பொழுது தனவாக்கு குடும்பாதிபதி நேத்திரம் கண்களை குறிக்கக்கூடிய ஒளிக்கிரகமாகிய சூரிய பகவானுடைய நாளிலே இந்த மாதம் பிறக்கப் போகின்றது. மிகவும் அற்புதமான ஒரு யோகங்களை கொடுக்க போகின்ற கடகராசிக்கு, கடகராசி என்று சொல்கின்ற பொழுது வீடு வாகனம் சொத்து சுகங்கள் அனைத்தும் இருக்க பெற்றவர்களாகவும், ஒரே இடத்தில் இல்லாமல் வெளிநாடு ஊர்கள் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட துறைகளிலே மிகவும் பிரமாதமாகவும் நேர்த்தியாகவும் தாய் அன்பு மிக்க அற்புதமான கடகராசிக்கார நேயர்களுக்கு மங்களகரமான அற்புதமான செப்டம்பர் மாதம் என்பது சுபகாரியங்களுக்கும் அற்புதமாக நிலக்கூடிய இந்த மாதத்தில் 15 தேதிக்கு பிறகும் 20 தேதிக்குள்ளும் சுபகாரியங்களுக்கு எடுத்த நாள் இல்லாத ஒரு நாளாகவும், இங்கே சுகாதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் செப்டம்பர் 15 தேதியில் இருந்து 20 தேதிக்குள் நீச்சமடைகின்ற காரணத்தினாலும் மாதத்தில் ஆரம்பம் என்பது நல்லதொரு அற்புதங்களை கொடுக்கின்றதாக இருந்தாலும், மாதத்தில் இடையில் 15 20 தேதிக்குள் சுபகாரியங்கள் நடத்தாமல் இருப்பது சால சிறந்ததாக இருக்கின்றது. அந்த வகையிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராசியிலே சந்திர பகவான் அமையப்பட்டு இருக்கின்றதும், சூரிய பகவான் ஆட்சி பெறுகின்றதும், அஷ்டமாதிபதி சத்தமாதிபதி என்று சொல்லக்கூடிய 7 8 கூடையவர் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்றதும், 9ஆம் இடத்திலே ராகு பகவான் மீன ராசியிலே இருக்கின்றதும், ரிஷப ராசியிலே குரு பகவான் இருக்கின்றதும், பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 10ஆம் இடத்ததிபதி தொழில் சாணாதிபதி கர்மத்தை பற்றி குறிக்கக்கூடிய சாணம் என்று சொல்லக்கூடிய 10வது இடத்தின் மேசராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாகவும் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் சொந்த நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது மிகவும் பிரமாதமாக வேகம் விறுவிறுப்பு தொழில்களிலே ஒரு நல்லதொரு மாற்றங்களையும், தொழில்களுக்கு தேவையான செலவுகளை செய்யக்கூடிய விரயசானத்திலேயே பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்திலே இருந்து அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. கோச்சார ராசியாக கடகராசியிலே இந்த மாதம் பிறக்கப் போகின்றது. ராசி கடகராசியாகவும், லக்கணம் ரிஷபம், லாபசானத்திலே லக்கணம் விதி என்பது அமைய பெற்று, நட்சத்திரம் ஆயில்யம் 1 புதனும் ராசியிலே அமைய பெற்று, புதன் சந்திரன் ஆரம்பத்தில் இருப்பது என்பது சற்று ஒன்றுக்கொன்று சரிவராத கருத்து வேறுபாடுகள் அமைய பெற்று, பின்பு செப்டம்பர் 5 தேதிக்கு பிறகு நல்லதொரு மாற்றங்களும் உயர்வுகளும், இங்கே கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும், தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் சற்று சரிவராத ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. அந்த வகையிலேயே நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தில் இந்த மாதம் என்பது பிறக்கின்றதும், தன வாக்கு குடும்பாதிபதி குடும்பத்திலே அமைய பெற்று மாதம் அமைகின்ற பொழுது உங்களுடைய வாக்குகளிலே, அரசியலிலே, கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அற்புதமான துறையிலே இருப்பவர்களுக்கும் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைப்பதற்கும், இங்கே 2ஆம் இடத்ததிபதி ஆட்சி ஒளியிலே இருக்கின்றதுனால இந்த காலகட்டங்களிலே அரசு உத்தியோகம் கிடைப்பவர்களுக்கும் உங்களுடைய வாக்குகளுக்கு என்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய உங்கள் முயற்சி சாணத்திலேயே 6ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 5 10 என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலே ஸ்திர ராசியிலே பெண் ராசி என்று சொல்லக்கூடிய அழகுக்கெல்லாம் சொந்தக்காரர் சுக்கிர பகவான் ஆரம்பத்தில் வலுவாகவும் பிற்பகுதியில் சற்று பலமிழந்து இருந்தாலும் கூட 15 15ஆம் தேதி சுக்கிர பகவான் வலுவாகவும் 15 20 தேதிக்குள் சற்று பலமிழந்த நிலையில் இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே பெண்கள் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்வுகள் நடத்தாமல் இருப்பது ஒரு நல்லதொரு காலமாகவும் நல்லதொரு அமைப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே குரு பகவான் 11ஆம் இடத்திலே இருக்கின்றது. திதி தெய்வம் என்பது நந்தியாக வளம் வந்து கரண வணிசை கரணமாக யோகம் பரிகம் யோகத்திலே யோக தேவதை விஸ்வகர்மாவாக வளம் வந்து அற்புதமான இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. கடக ராசி
கார நேர்களுக்கு கோச்சார பலன்களிலே செப்டம்பர் மாதம் என்பது அஷ்டம சனியின் தாக்கங்கள் என்பது சற்று குறைவுபட்டு காண இருந்தாலும் கூட குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பார்வையும் முயற்சி சாணத்திலே குரு பகவானுடைய பார்வை எடுத்து விழுகின்றதுனாலையும் இங்கே செவ்வாய் பகவான் வலுவாக தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கின்றதும் செவ்வாய் பகவானுக்கு வீடு கொடுத்த புதன் பகவானும் ராசியிலே அமையப்பட்டு புத்திகாரகன் ராசியிலே இருக்கின்ற பொழுது சந்திரன் புதன் சேர்க்கை சற்று வலுவிழந்த நிலை என்பது செப்டம்பர் 1 5 தேதி வரையில் சற்று கருத்து வேறுபாடுகள் உள்ள அமைப்பு. 5க்கு பிறகு செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு நல்லதொரு மாற்றங்களை தனவாக்கு குடும்ப சாணத்திலே சூரியனும் புதனும் இணைவு பெறுகின்ற அற்புதமான புதாதித்ய யோகம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகின்றது. வாக்கு குடும்ப ஸ்தானம் நேத்திரம் கண்களை பற்றி குறிக்கக்கூடிய பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ராசியிலே சூரிய பகவான் அமையப்பெற்று கடகராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. முயற்சி சாணத்திலே கேது பகவான் இருக்கின்றதும் பாக்கிய சாணத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும் ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் இங்கே லாபஸ்தானத்திலே அமையப்பெற்று உங்களுடைய முயற்சி சாணத்திலேயும் பஞ்சமசானத்திலேயும் குரு பகவானுடைய பார்வை விழுகின்றது மட்டுமல்லாமல் 7ஆம் இடத்திலே கலத்திர சாணம் என்று சொல்லக்கூடிய இது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடத்திலேயே சரராசியிலே இருக்கின்ற பொழுது இங்கே தொழில்களுக்காக வேலைகளுக்காக அபரிவிதமான நல்லதொரு உயர்வுகளையும் வெற்றிகளையும் பொருளாதாரத்தின் மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. சனியின் பார்வை என்பது உங்களுடைய தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் 2ஆம் இடத்திலே விழுகின்றதும் 2ஆம் இடத்திலே 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே தகப்பனார்களுக்குள்ளே குழந்தைகளுக்குள்ளே சற்று கருத்து வேறுபாடுகள் உள்ள அமைப்பாக இருக்கின்றது. அதுவும் செப்டம்பர் 15 தேதிக்கு பிறகு சூரிய பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே செல்கின்றது. முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கின்ற முயற்சிகள் திருவினையாக்குகின்ற எடுக்கின்ற காரியங்கள் ஜெயம் பெறுகின்ற ஒரு அமைப்பு சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்தில் வருகின்ற பொழுது மீண்டும் அற்புதமான உயர்வுகளையும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது கவர்மெண்ட் உத்தியோகங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களிலே நல்லதொரு அற்புதங்களையும் முயற்சி சாணாதிபதி 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் பொருளாதாரங்களிலே மேன்மைகளையும் உங்களுடைய வாக்கு நீங்கள் பேசுகின்ற உங்களுக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் என்பது இந்த செப்டம்பர் மாதங்களிலே கிடைக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இங்கே முயற்சி சாணங்களிலே இருக்கின்றதுனாலேயும் லாபாதிபதி முயற்சி சாணத்திலே எடுக்கின்ற பொழுதும் பெண்கள் சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகளிடமிருந்து நல்லதொரு மாற்றங்களும் உயர்வுகளும் கொடுக்கின்றது. உறவுகள் சம்பந்தப்பட்ட உற்றார் உறவினர்களிடமிருந்து நல்லதொரு அன்பு ஆதரவுகள் இங்கே வேலைகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கும் இந்த இடம் என்பது 6ஆம் இடத்தை பற்றி குறிக்கின்ற உங்களுடைய கடக ராசிக்கு 3ஆம் இடம் என்பது 6ஆம் இடமாகவும் இங்கே இருக்கின்றதுனாலே வேலை தொழில் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய நோய் கடன் எதிர்ப்புகள் அனைத்தும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம். இந்த முயற்சி சாணத்தை கன்னி ராசியை குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்ற பொழுதும் குரு பகவான் பஞ்சமாதிபதி நட்சத்திரத்திலே செல்கின்றது. பஞ்சமாதிபதி சொந்த நட்சத்திரத்திலே விரயசானத்திலே இருக்கின்ற பொழுது சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை பெறுகின்ற ஒரு மாதமாக கடகராசிக்கார நேர்களுக்கு மங்களகரமான இந்த மாதம் என்பது குருவின் அருள் முயற்சி சாணங்களில் மட்டுமல்லாமல் பஞ்சம சாணம் பூர்வ புண்ணிய சாணம் புத்திர சாணம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளின் படிப்பு என்பது மிகவும் அற்புதமாகவும் உங்களுடைய சிந்தனைகளிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இந்த விருச்சிக ராசி என்பது அமைப்பெறுகின்றது. விருச்சிக ராசி நாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு விரயசானத்திலே சொந்த நட்சத்திரத்திலே இருக்கின்ற பொழுது மிகவும் அற்புதமான யோக பலன்களையும் சகோதரர்களிடமிருந்து அன்பு ஆதரவுகள் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. லாபஸ்தானத்திலே மூத்த சகோதரிகளிடமிருந்து ஒரு சில உதவிகளும் அவர்களுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான உதவிகளும் இங்கே கிடைக்கின்றது. குரு பகவான் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்துக்கு புத்திரகாரகனாகவும் 2ஆம் இடத்தில் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தனகாரகனாகவும் இருக்கக்கூடியவர் பஞ்சமாதிபதி நட்சத்திரத்திலே பரிபூர்ணமாக லாபஸ்தானத்திலே செல்கின்ற பொழுது கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே தகப்பன்காரகன் என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தின் அதிபதி இருக்கின்றதும் அஷ்டமஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்ததிபதி கர்மக்காரகன் தொழில்காரகன் சனி பகவான் அமைகின்ற பொழுது இங்கே சனி சூரியன் பார்வை என்பது சற்று ஒன்றுக்கொன்று பிரிவினைகளை கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே தகப்பன் குழந்தைகள் ஒன்றுக்கொன்று விட்டு போக வேண்டிய ஒரு நேரமாகவும் இருக்கின்றது. அதே சமயத்தில் 7ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை மிகவும் அற்புதமாகவும் குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் கிடைக்கின்ற பொழுது இங்கே மங்களகாரகனும்
குரு பகவானும் அற்புதமாக இந்த செப்டம்பர் 15 தேதி வரையில் செவ்வாய் பகவானுடைய பார்வை விழுகின்றதும், இங்கே சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுதும் நல்லதொரு மாற்றங்களையும், சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்றதினாலே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்கார நேயர்களுக்கு பிரமாதமாக யோகங்களை கொடுக்கின்ற 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமையக்கூடிய குருவின் தயவால் அற்புதமான யோக பலன்களையும், பஞ்சமாதிபதி 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய மாங்கல்யக்காரகன், சகோதரகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை மகர ராசியை பரிபூர்ணமாக பார்க்கின்ற பொழுது குருவின் செவ்வாயின் இணைவு பெற்று இங்கே பார்க்கின்றதுனாலே மங்கள காரியங்கள் நடத்துவதற்கு அற்புதமான யோக பலன்களையும், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சில நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் என்பது கடகராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்றது. கடகராசி என்று சொல்கின்ற பொழுது மிகவும் எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும், எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் தன்னுடைய இலக்கை நோக்கி செல்லக்கூடிய அற்புதமான தாய்க்காரகனுடைய ராசியிலே பிறந்த இது ஒரு சரராசி, சரத்திலே உயர்ந்த ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. இந்த ராசி இதிலே வெளிநாடு போபவர்களுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் அற்புதமான மேன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. அஷ்டம சனியின் தாக்கம் என்பது சற்று வலுவிழந்த நிலை என்பது வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினால் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக, அதே சமயத்தில் சனி பகவான் குருவின் நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது குரு பகவான் லாபஸ்தானத்திலே செல்கின்றதுனாலேயும் அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற கடகராசிகார நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் என்பது முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கின்றது. குடும்பஸ்தான வாக்குஸ்தானத்திலே வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் பலம் பெற்று அமைய பெற்று இருக்கின்றதுனாலே இந்த மாதங்களிலே இந்த கோச்சார ராசி பலன் என்பது மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. முயற்சி ஸ்தானங்களிலே சுக்கிர பகவான் 4ஆம் இடத்ததிபதி சுகாதிபதி, தாயை பற்றி குறிக்கக்கூடிய உங்களுடைய கடக ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதியும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி ஸ்தானங்களிலே சஞ்சரிக்கின்றதுனாலே உங்களுடைய எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சகோதர சகோதரிகளுக்காக செய்யக்கூடிய ஒரு சில நல்ல ஒரு உயர்ந்த காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்துவதற்கு மிகவும் அற்புதமான ஒரு மாதமாகவும், மங்கள காரியங்கள் தடப்பட்டு இருந்தவர்களுக்கும் செவ்வாய் என்பது 12ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த பார்வை என்பது குருவும் செவ்வாயின் பார்வை பரிபூரணமாக இங்கே விழுகின்றதினாலேயும், பஞ்சமஸ்தானத்திலே சனி பகவானுடைய பார்வையும் குருவின் நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே வம்பு வழக்கு கடன் நோய் எதிரி அனைத்தும் சுப நிகழ்வுகளாக மாறி நல்லதொரு சுப நிகழ்வு நடத்துவதற்கும், வெளியூர் வெளிநாடு சென்று வருகின்றதற்கும், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும், கடகராசி என்று சொல்கின்ற பொழுது ஜீவ சமாதி சென்று வழிபட்டு வர நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. இந்த செப்டம்பர் மாதங்களிலே கடகராசிக்கார நேயர்களுக்கு முயற்சிகளாக இருந்தாலும் கனவு வாக்கு குடும்பஸ்தானம் உங்களுடைய வாக்குகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. முயற்சி ஸ்தானங்களிலே உங்களுக்கு 6ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி குரு பகவான் முயற்சி ஸ்தானங்களிலே பார்க்கின்ற பொழுது இங்கே தேவகுரு அசுரகுருவின் பார்வையில் பரிபூரணமாக இருக்கின்றதுனாலே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்ற அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த ராசி பலன் என்பது அமையப் போகின்றது. 5ஆம் இடத்ததிபதி விருச்சிக ராசி அதிபதியாகவும் செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய தொழில்காரகன், தொழில்களை குறிக்கக்கூடியதும் கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடியதும் கடகராசிக்கார நேயர்கள் தொழிலாக வேலையாக இருந்தாலும் அதில் ஒரு லீடர்ஷிப்பாகவும் ஒரு முதலாளியாகவும் உயர்ந்த பதவிகளிலே உயர்ந்த பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இது. தாய்மார்களை போன்று தாயை போன்று வழி நடத்தக்கூடிய அற்புதமான ஒரு ராசி இலக்கணத்தில் பிறந்த உங்களுக்காக செப்டம்பர் மாதங்களிலே குருவின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கின்றதுனாலே தாய் தகப்பன்களால் கிடைக்கக்கூடிய அற்புத யோக பலன்கள் தாய் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசியிலே அமைய பெற்றும் 2ஆம் இடத்திலே 2ஆம் இடத்ததிபதி சிம்மாதிபதி அமைய பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்த செப்டம்பர் மாதம் என்பதை மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற நல்லதொரு மங்கள காரியங்கள் சென்று மங்கள காரியங்கள் செய்வதற்கும் யோக பலன்களை கொடுக்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பலம் பெற்று அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடக ராசிக்கு விருச்சிக ராசி அதிபதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் செவ்வாயின் பார்வையை பார்க்கின்றது பொழுதும் 7ஆம் இடத்திலே செவ்வாயும் குருவும் இணைவு பெற்று இந்த 7ஆம் இடத்தில் ஒரு சரராசியாக இருக்கின்ற பெண் ராசி அதிபதி ஆண் ராசியிலே வலுப்பெற்று உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் பொருளாதார மாற்றங்கள் வேலை உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு நல்லதொரு மாதமாகவும் ராசியிலே சந்திர பகவான் அமைய பெற்ற இந்த மாதம் பரிபூர்ணமாக ஞாயிற்றுக்கிழமை
வாக்கு குடும்பாதிபதி குடும்பத்திலே அமையப்பெற்று இருக்கின்றதுனாலே அற்புதமான யோக பலன்களை பரிபூர்ணமாக கிடைக்கப் போகின்ற நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற கடகராசி தாயின் அன்பு பெற்ற அற்புதமான யோக ராசி என்று சொல்லக்கூடிய கடகராசி சரராசி மிகவும் வேகமாகவும் தன்னுடைய இலக்கை நோக்கி செல்லக்கூடிய அற்புதமான ராசிகார நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதங்களிலே மிகவும் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக குருவின் 6 நாள் முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்ற பஞ்சமசானம் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திர சாணம் சொல்லக்கூடிய கூட்டு தொழில் மனைவி கணவன்களை பற்றி குறிக்கக்கூடிய இந்த ராசி அதிபதியும் வலுவாக அஷ்டமசானத்திலே இருந்தாலும் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே நடக்காத திருமணங்கள் நடத்துவதற்கும் பம்பு வழக்கு கோர்ட்டு கேசுகளிலே ஒரு தீர்வுகளை பெறக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு யோக மாதமாக செப்டம்பர் மாதம் என்பது தாயின் அன்பு பெற்ற அற்புதமான கடகராசிகார நேயர்களுக்கு வேகமாகவும் துரிதமாகவும் நல்லதொரு செயல்களை செய்யக்கூடியவர்கள் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கடகராசிகார நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த மாதம் என்பது பரிபூரணமாக பிறக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.